கடந்த 25 வருஷமா 30 வருஷமா அவருக்கு கொடை பிடிக்கிறதும் உணவு கொடுக்கறதும் தண்ணி கொடுக்கறதும் வெயில்ல இருந்து பாதுகாத்து அவரை கேரவனுக்கு அழைச்சிட்டு போறதும் அப்படி வேலை செஞ்ச ஒரு மனிதர் இன்னைக்கு எந்த நிலையில இருக்காரு, இத விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரியாத பயன்படுத்தி அவரை தடுக்கிறது எது? சினிமாவில் மட்டும் இல்ல அரசியலுக்கும் இது யூஸ் ஆகுங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இளைய தளபதி விஜய்க்காக படப்பிடிப்புல ரொம்ப ஒரு தந்தை அப்படின்னு கூட சொல்ல முடியாது, தாய் அப்படின்னு சொல்ல முடியாது. அவரை தாய் தந்தைக்கு மேலாக உயிராக இருந்து வந்த தயாரிப்பு உதவியாளர் செல்வம் அவர்களை பற்றி விஜய் மறந்துருக்கலாம். நாங்கள்லாம் மறக்கவே மாட்டோம். இன்னைக்கு நான் அவரை விஜயபுரத்தில் பார்த்துட்டு தான் வந்தேன். அவருடைய வாழ்க்கையை பற்றி விஜய் நினைக்கிறாரோ இல்லையோ, நான் நினைக்கிறேன் விஜய்க்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உங்கள் அம்மா கூட அப்படி அவருக்கு உங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்க மாட்டாரு, உங்கள் அப்பா கூட உங்களை அவ்வளோ பராமரிச்சிருக்க மாட்டாரு. உங்கள் ட்ரெஸ் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன எப்படி இருக்கீங்க, ஏங்க டல்லாக இருக்கீங்க, என்ன உங்களுக்கு மனச்சோர்வு அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா அம்மா கூட கேட்டுக்க மாட்டாங்க. அவ்வளோ உங்களை பார்த்துக்கிட்டு அவரு இன்னைக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு முடியாத நிலைமையில இருக்காரு. இத்தனை வருஷமா உங்க கூட உங்க அப்பா கிட்ட வேலை பார்த்தாரு, உங்க அப்பாவும் பாதுகாத்தாரு, இன்னைக்கு உங்களையும் பாதுகாத்தாரு. இப்ப வீட்டுல இருந்து அவரை பாதுகாக்க ஆள் இல்லை, அந்த நிலைமையில அவர் இருக்காரு. நல்லா இருக்கீங்களான்னு ஒரு போன் பண்ணி கேட்டிருப்பீங்களா? மரியாதைக்குரிய இளைய தளபதி விஜய் அவர்களை உங்களை கேட்கிறேன், நல்லா இருக்கீங்களாண்ணே, என்னண்ணா ஏதோ உடம்புக்கு முடியலன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்க உங்களுக்கு என்னங்க அவ்வளோ குறைச்சல? அதை மட்டும் விட்டுருங்க. நீங்க இந்த நாட்டை காப்பாற்றணும், நான் அரசியலுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காங்குறீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம்? முதல்ல உங்க கூட இருக்கவங்க எனக்கு ஏதாவது சோறு போட்டுருக்கீங்களாங்க? உங்க கூட இவ்வளவு பேர் இருக்காங்களே, ஒரு ஏட்ரஸரு ஏவிஎம் ஒயின் ஷாப்ல குடிச்சு விட்டு சும்மா சுத்திடுறான். உங்க மேக்கப் மேன் எங்க இருக்காரு? உங்ககிட்ட இருந்தார மேனேஜர், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒரு கோட்டரை வாங்கிட்டு சாப்பிட காசு இல்லாம சுத்திட்டுறாரு. உங்ககிட்ட இருந்த டிரைவர் என்ன பண்ணிட்டு இருக்கான்? உங்ககிட்ட இருந்த காஸ்டியூமர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இவங்களுக்கெல்லாம் சொந்த வீடு இருக்கா? முதல்ல எத்தனை பேருக்கு சொந்த வீடு இருக்கு? நீங்க எத்தனை பேருக்கு அவங்களுக்கு சொந்த வீடு வாங்கி கொடுத்தீங்க? ஏதாச்சும் இருக்கா? நீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகணும்னு கனவு வாங்குறீங்களா? பெத்த தாய் தகப்பனை எத்தனை நாள் குடும்பப்படுத்தினீங்க சோறு போடாம? புஷி ஆனந்த் பேச்சை கேட்டுக்கிட்டு எத்தனை நாள் பேசாம இருந்தீங்க? உங்க அம்மா உங்களை கேட்கல? நான் ஒரே ஒரு வாட்டி என் பையனை கட்டி பிடிச்சிருந்தேன், உங்க அம்மா உங்களை பப்ளிக்கா கேட்கல? வெக்கமா இல்ல? இன்னைக்கு உங்க மனைவி எங்கங்க? இவ்வளவு ஃபங்க்ஷன் நடக்குது, உங்க மனைவி குழந்தைலாம் எங்க இருக்காங்க சொல்லுங்க, நீங்க வெளிப்படையா சொல்லுங்க. ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க, எங்க மனைவி என் குழந்தை எங்கதான் இருக்காங்கன்னு. இதெல்லாம் ஏங்க ஏங்க உங்களெல்லாம் நினைச்சா எனக்கெல்லாம் வேதனையா இருக்குங்க. உங்களெல்லாம் நான் எப்படி பார்த்துருக்கேன்? மூஞ்சியே சரியில்லை, கேவலமா இருக்கான், குப்பத்து பையன் மாதிரி இருக்கான். எத்தனை பேர் நீ உங்களை சொல்லும் போது நான் பக்கத்துல இருந்து காதல கேட்டிருக்கேன். நீங்கெல்லாம் கொஞ்சமாச்சு ஏங்க அந்த வார்த்தையெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு உங்க கூட நின்னாரு அந்த செல்வம், உங்களுக்கு எவ்வளவு தாங்கி இருப்பாரு, எவ்வளவு உங்களை அனுசரிச்சிருப்பாரு. அவர் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களாங்க? நல்லா இருக்கியாப்பா அண்ணா, நல்லா இருக்கியான்னு ஒரு கேள்வி கேட்டீங்களா? அவர் என்ன சொல்லி வேலையை விட்டு நிறுத்தினீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கேரவன்ல சாப்பாடு கேரியில் பிரச்சனை அவர் இப்ப கூட அழுவாரு சில நேரத்தில், என்கிட்டலாம் சொல்லிட்டு அழுதுருக்காரு. அப்படியே அதை நான் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு என்கிட்ட அழுதாரு. இப்படி பண்ணிட்டாப்ல அப்படின்னு சொல்லி அழுதாரு. சார் என்னண்ணா இப்படியான ஆளு, இவன் எப்படி முதலமைச்சர் ஆகிறான்னு நானே கேட்டேன். இவன் முதலமைச்சர் கனவு இவனுக்கு எப்படி வந்துச்சு? முதலமைச்சர் கனவுனா என்ன தெரியுமா? இன்னைக்கு மு க ஸ்டாலினை கூட நான் திட்டுவேன் சில நேரம். தெரியுங்களா உங்களுக்கு? எஸ்கே சுப்பையா தெரியுமா? உங்களுக்கு தெரியும், விஜயகாந்தனுடைய உதவியாளர் எஸ்கே சுப்பையா 2 பொண்ணுங்க. அந்த 2 பொண்ணுங்களும் கை காலு கொஞ்சம் முடியாம போயிருச்சு. நான் உதவி செஞ்சிருக்கேன் அவருக்கு, எஸ்கே சுப்பையாவுக்கு. நான் பர்சனலா நானும் என் பிறகுறேன் விஜய் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் சேர்த்து பிசியோதெரப்பி பண்ணி, நாகரத்னம் இருக்காரு பிசியோதெரப்பி டாக்டர், அவர்கிட்ட கொண்டு போய் அந்த பிள்ளைலாம் சின்ன வயசுல கையாள கட்டி கொடுத்துட்டாங்க. எனக்கு பத்திரிக்கை வச்சாரு, கல்யாண பத்திரிக்கை. உங்களை மரியாதை கொடுத்து கூப்பிட்டாரு, போனீங்களா? உங்க அப்பாவை கூப்பிட்டாரு, போனீங்களா? அவங்கெல்லாம் உங்களுக்கு எப்படி உதவி செஞ்சிருக்காங்க? நீங்க ஆரம்பத்தை நீங்க மதிக்கவே இல்லை. அதாவது வந்த பாதையை மறந்துட்டீங்க. இன்னைக்கு புஷி ஆனந்த்னு ஒருத்தன் உங்களுக்கு யூடியூப்ல வீடியோ எடுத்து லைக் வாங்கி கொடுத்தோன்னா அவன் சொல்றதெல்லாம் கேட்குறீங்க, அவன் சொல்றதுக்கெல்லாம் மண்டையாட்டுறீங்க. அவன் தான் எங்களுக்கு எல்லாம்ன்றீங்க. அவனுக்கு தண்ணி பாட்டில் ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்களா? அவன் யாரு? புஷி ஆனந்த்ன்றவன் யாரு உங்களுக்கு? ரசிகர்கள் நினைச்சு பாருங்க, பழைய ரசிகர்கள் சாலி கிராமத்தில் இருந்தாலும் நினைச்சு பாருங்க. உங்களுக்கு இன்னைக்கு கூட நல்லது சொல்றேன், விஜய் அவர்களே, அரசியலுக்கு வாங்க. நீங்க சத்தியமா முதலமைச்சர்லாம் ஆக முடியாது, துணை முதலமைச்சரும் ஆகக்கூடாது, அது வேற விஷயம், எனக்கு தெரியும் நல்லா. வாங்க, ஆனா இந்த டுபாகூர் வேலையை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நீங்க மற்றவங்கள சொல்றீங்களே, அவரு பாயாசமா, இவர் என்ன பஞ்சாமிர்தமா அப்படின்றீங்களே. முதல்ல நீங்க யாரு? நீங்க என்ன, நீங்க விஷமா? நான் கேட்கிறேன். நீங்க அவங்க பாயாசம் பஞ்சாமிர்தம், நீங்க விஷங்க. நீங்க விஷங்க கூட கிடையாது, கொடிய விஷம். நீங்க சாதாரண இல்லை கிடையாது. எவ்வளவு பேர் உங்களுக்கு பின்னாடி வேலை செஞ்சான்?
இன்னைக்கு உங்ககிட்ட வேலை செஞ்சவன் பூரா ஒயின் ஷாப்பில் தான் நிற்கிறான். 150 ரூபா கோட்டர் வாங்கிட்டு நிற்கிறான். அவன் ஒரு 250 ரூபா கோட்டர் வாங்குறதுக்காச்சும் உங்களால் வழி பண்ண முடியுமா? அது கூட முடியாது. தயவு செஞ்சு நீங்களாம் அரசியலுக்கெல்லாம் யோசிக்காதீங்க. பிள்ளைங்களோட லண்டனில் செட்டில் ஆகிட்டு இவ்வளோ கோடி கிடக்குது, கல்யாண மண்டபத்தில் வாடகை வாங்கி சாப்பிட்டு பேசாமல் கடங்க. நான் இது வந்து பொறாமப்பட்டு சொல்லலை, நீங்கள் வந்துடக்கூடாதுன்னு சொல்லல. வந்தால் நல்லது செய்யணும். சும்மா ஒருத்தனை கெடுத்து அவன் முதுகில் ஏறி சவாரி பண்ணி அவனை அமுக்கி அவனை தண்ணிக்குள்ளே சாகடிச்சு நீ வந்து என்ன பண்ண போகிறீங்க? இருக்கிறது ஒரு சான் வயிறு. உங்கள் ஒரு சான் வயிற்றுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபா இருந்தால் போதும். ஆனால் ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்கிட்டு 100 கோடி ரூபா கணக்கு காட்டிட்டு 100 கோடி ரூபாய் பிளாக்ல வாங்குறீங்க. எங்களுக்கு தெரியுங்களா அந்த விஷயம்? வாங்கிட்டு வரி கட்டல, வாங்கின காருக்கு வெளிநாட்டு காருக்கு வரி பாண்டிச்சேரியில் போய் கட்டிட்டு இங்கே வரி கட்டாமல் ஏமாத்துனீங்க. இவ்வளோ 420 நீங்கள் திரும்பி அரசியலுக்கு வந்தால் என்னென்ன பித்தலாட்ட வேலைலாம் பண்ணுவீங்க நினச்சி பாருங்க. திமுக ஒழியணுமா, அண்ணா திமுக ஒழிக்கணுமா, பாரதிய ஜனதா ஒழிக்கணுமா? நீங்கள் பெரிய யோக்கியமா? அவங்களே பரவாயில்ல, நீங்கள் பேசுகிற உங்களாம் நாங்கள் அடிப்படையிலேருந்து தெரிஞ்சு வச்சுருக்கோம். வர்ற வரைக்கும் எப்படி இருந்தீங்க, வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஃப்ராடு பித்தலாட்டன்றோம் எங்களுக்கே நல்லா தெரியும். நீ எல்லாம் எதிர்கட்சியாக வந்தால் கூட உங்களை சும்மா விட மாட்டோம், ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு இல்லை, ஒரு எம்எல்ஏ சீட் வந்தால் கூட உங்களை உண்டுலன்னு பண்ணி விட்ருவோம். நீங்கள் ஜெயிக்கிறதே பெரிய சொந்தம். அது மாதிரி அவங்க ஆபீஸ்ல வேலை செஞ்ச மாரின்னு ஒரு அண்ணன் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் தான் இருக்காரு. அவருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூழல் சரியில்லாம வயசாயிடுச்சு, சரியான முறை வேலை இல்லாம இந்த விஜய் அன்னைக்கு சிறு வயசுல வந்து அவங்க மாமா எஸ்என் சுரேந்தர் முறைனா அந்த எஸ்என் சுரேந்தருக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ரோட்டில் நடந்துட்டு பேசுவோம். பிரசாத் ஸ்டுடியோட்ட வாக்கிங் போவேன். அவர் கூட தெலுங்கு நடிகர் இறந்துட்டார். அவர் கூட நான் தாசரி நாராயண அசிஸ்டண்ட் நடிகர், பெரிய நடிகர். அவர் கூட நடந்து போவேன். அன்னைக்கு சுரேந்திரன் கூட வருவார். நான் கேட்பேன், என்னண்ணா அவங்களாம் கண்டுக்கிறாருன்னு. விடுப்பா, என் மருமையை நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு தான் சொல்லுவார் வழியா. அவருடைய மூஞ்சிக்காக தான் உங்களை நான் நிறையா இன்னும் இந்த யூடியூப்பில் பேசலை. இல்லைன்னா ரொம்ப உங்களை நீ நடந்ததெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் சொல்லி கொடுவேன். ஞாபகம் வச்சுங்க, அசிங்கமாயிரும். அதே மாதிரி அந்த மாரி வந்து இப்போ மாவு கடை வச்சிட்டு இருக்காரு கரோடியா ஸ்கூலுக்கு எதிரில். மாறி குள்ள மாறி பாவி அவரே சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு விசுவாசம் இல்லையா? உங்ககிட்ட இவ்வளவு விசுவாசமா இருந்த மாரிய நீ என்னையா பண்ண? உன் டிரைவர்லாம் எங்கேயா? உங்ககிட்ட இருந்த உண்மையா இருந்த டிரைவருங்க எங்க? உங்ககிட்ட இருந்த ஏர் ட்ரெச்சர் என்ன பண்றான்? உங்ககிட்ட இருந்த காஸ்டியூமர் என்ன பண்றான்? உங்ககிட்ட இருந்த மேக்கப் மேன் என்ன பண்றான்? ஏன் மனசாட்சி இல்லாம அவங்க எல்லாம் நீ மிதிச்சு நீ அரசியலுக்கு வந்து நீ வாழ்ந்துருவியா? பொண்டாட்டி பிள்ளை எங்கேயா? முதல்ல பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் எங்க? அதை சொல்லு. இந்த ஒரு சான் வயிறு செத்தா மண்ணுக்குள்ள போக போறோம். பெட்டியில வச்சு உன்னை கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் பண்ண போறாங்க. எதுக்கே உனக்கு இந்த பேராசை? இந்த கூட இருக்கவங்க இந்த கோயந்தாபுரம்லாம் காணா போயிடுவான். உடனே குஷி ஆனந்தெல்லாம் ஓடி போயிடுவான். அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. உன்னை வச்சுக்கிட்டு மேக்கப் பண்ணிட்டு நல்லா பேசி உன்னை காக்கா பிடிச்சிட்டு இருக்கான். நான் ஏர்போர்ட்ல வந்தேன், என் கூட 40 பேர் போட்டோ எடுத்தாங்க, நான் தலைவருக்காகத்தான் எல்லாரும் போட்டோ எடுத்தீங்கன்னா உன்னை அப்படி சொல்லி கவர் பண்ணிட்டு இருக்கான். அந்த முதல்ல அந்த மயிரை தெரிஞ்சுக்க. நீ மயிராண்டி, உனக்கெல்லாம் தர டிக்கெட்டு. நீங்களாம் நம்ம 2 பேரும் ராமராஜனை வேடிக்கை பார்த்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? இப்ப சொல்லியிருக்கேன், அந்த பேட்டில யோசிச்சு பாரு. நானு, நீயே, சிறிதிரு, வேலு, மேக்கப் மேன், நம்மெல்லாம் வந்து ஒரே டைம்ல ராமராஜனை கார்ல வரும்போது வேடிக்கை பார்த்துட்டு பேசிட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் நினைச்சு பாரு, பழைய ரிவைண்ட் பண்ணி பாரு, உனக்கு தெரியும். அப்புறமா சொல்லுவா, இதே உன்னை வந்து வாகனிஷில் ஒருத்தன் சொன்னா இவன்லாம் ஹீரோவான்னு சொல்லிட்டு போனா அதையும் நீ சிரிச்சிட்டு சகிச்சுட்டு போன. நான் பாவமா இருந்துச்சு, டைரக்டர் பையன் இப்படி சொல்லிட்டானே, எனக்கு தான் பாவமா இருந்துச்சு. இதெல்லாம் நினைச்சு பாரு, தயவு செஞ்சு சொல்றேன், ரொம்ப ஆடாத. உன்கிட்ட இன்னைக்கு பணம் நிறையா இருக்கு. அந்த பணத்தை முதல்ல உன் கூட இருந்தவங்களுக்கு நல்லது செய்ய. கண்டிப்பா நீயே முதலமைச்சராயிரு. நான் அவங்க ஆசீர்வாதமே உன்னை வாழ்த்தான். பெத்த தாய் தப்ப வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்ட, கூட இருந்தவங்க வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்ட, நீ முதலமைச்சராகனு வரைய எப்படி? நான் தெரியாம தரேன். ஸ்டாலின் இருக்க சாதாரண டிரைவர் கூட நீ கோடீஸ்வரன். எடப்பாடிட்டு இருக்க ஒரு டிரைவர் கூட நீ கோடீஸ்வரன். அண்ணாமலை கூட இருக்காருல டிரைவர், அவரெல்லாம் கோடீஸ்வரன். உங்ககிட்ட யார் கோடீஸ்வரர் இருக்கான்னு ஒரு ஆளே என்கிட்ட சொல்லு. நீ அதுக்கப்புறம் நீ முதலமைச்சர் கனவு தானே. நான் தப்பே இல்லை, உன்னை நானே உனக்கு ஓட்டு போடுறேன் போ. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே,